இன்னைக்கு நம்ம பாத்திரம் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். பாத்திரம் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குங்க. நம்ம என்னதான் போட்டு க்ளீன் பண்ணாலும் கூட க்ளீன் ஆகாதுங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதாங்க பார்க்குறவங்களுக்கே புரியும். பாருங்க, இந்த பாத்திரம் எப்படி இருக்குது, உள் சைடு எப்படி இருக்குது, பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதி வந்ததுமே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. நம்ம தோசை மாவுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா நான் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருதுங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டயர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மட்டும் டயர்ட் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். டயர்ட் பவுடர் கொதிச்சதுமே ஒரு மூடி போல் வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட வினிகர் இல்லைனா லெமன் ஒன்று ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கொடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருக்குங்க. இப்போ நம்மக்கிட்ட ரொம்ப கருத்து போன பாத்திரம், அழுக்கான பாத்திரம் இருந்துட்டா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே படுற மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பாத்திரத்துக்குள்ளே தண்ணி இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது கொதிக்க கொதிக்க உங்கள் பாத்திரம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. பாருங்கள், இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சிடலாங்க பாத்திரத்தை. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிடாதீங்க. இன்னொரு பாத்திரத்துக்குள்ளேயே ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது. கொதிக்கும் போது ரொம்ப கழுப்பாக இருக்குங்க. இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஓரம் வச்சுட்டு அந்த தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது நம்ம தேய்க்கிறதுக்காக ஒரு நாரும் ஸ்க்ரப்பும் எடுத்துக்கோங்க. நான் 2மே எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம தேய்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேய்க்கும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. நீங்களே பாருங்கள், நம்ம எடுத்த உடனே தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் எவ்வளோ நாள் பட்ட அழுக்காக இருந்தாலுங்க அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. நீங்களும் இதே போல் நீங்கள் ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நீங்களே எந்த அளவுக்கு சைடில் இருக்கிற அழுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி தொட்டு தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக க்ளீன் ஆகுதுங்க. இதே போல் உங்கள் வீட்டில் பாத்திரம் இருந்துச்சுன்னா இதே போல் நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வினிகர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு லெமன் ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பாத்திரம் கொஞ்சம் அழுக்கு இருக்கிறதுனால 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டேன். ஒருவேளை உங்கள் பாத்திரம் அதிக அழுக்காக இருந்தாச்சுன்னா 10 நிமிஷம் போல் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டு வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம உள் சைடு தேய்ச்சிக்கலாங்க. உள் சைடு நம்ம தேய்ச்சிட்டு பாருங்கள், ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. நீங்கள் இது போல் நல்லா தேய்ச்சிக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு டைம் நீங்கள் பாத்திரம் கழுவுற சோப்பு யூஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க பாத்திரம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நீங்களே பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிட்டேன். வெறும் 3 பொருள் தாங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் பாத்திரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தட் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வினிகர் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை தூக்கி நீங்கள் கீழே தூக்கிடாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பர்னரை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்களே பாருங்கள் பர்னர் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. நான் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்ட உடனே எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேங்க. ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் இந்த சைடும் அந்த சைடும் 2 நிமிஷம் போல் நல்லா தேய்ச்சி விட்டால் போதுங்க. நல்லாவே அழுக்கி க்ளீன் ஆகுதுங்க. நான் சுத்தமாக ஊற வைக்கல, நீங்களே பாருங்கள். இதே போல் நம்ம 2 பர்னருமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக போட்டிருந்தது, இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம வேறு எந்த பாத்திரம்னாலும் க்ளீன் பண்ணலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஒரு பர்னரை க்ளீன் பண்ணி முடிச்சோடனே இன்னொரு பர்னரும் நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம 2மே கழுவிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும்
இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டுமே தேய்ச்சி முடிச்சுட்டு தரையிலும் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. அப்போ தாங்க நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தெலாம் ஒரு ஓரம் வச்சுட்டு கழுவிட்டு வந்துட்டேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ காமிக்கும் போது எந்த அளவுக்கு நீங்களே பாருங்கள். நான் கொஞ்சம் கூட ஊற வைக்கவே இல்லைங்க. ஊற வைக்காமல் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.